தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம். கடந்த நாட்களில் நாம் நம்முடைய கண்கள் பார்க்கிற காரியங்களை குறித்து தேவனுடைய வார்த்தையை வசனத்தின் மூலமாக உங்களை நான் பகிர்ந்துள்ளேன். ஆசீர்வாதமும் ஆசீர்வாதத்தின் இழப்பும் நாம் பார்ப்பதனாலே மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்தோம். இந்த காலையிலும் அதை தொடர்ந்து ஜெபித்துள்ள ஆண்டவர் குறிப்பிட்ட வார்த்தையை வைத்து அதை தொடர்ந்து உங்களோடு பேசும்படியாக தேவன் விரும்பினார். தான் எபிரேயர் நிருபம் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிப்போம். எபிரேயர் நிருபம் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிப்போம். எபிரேயர் 3:1 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாம் எடுத்தாச்சா? எடுக்கலையா? எடுங்க சீக்கிரம். ஓகே, வாசிக்கலாம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இந்த வார்த்தையிலே ஆண்டவருடைய வேதம் வசனம் சொல்லுகிறது, நம்ம எல்லாரும் பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள். நம்ம தேவன் விசேஷித்த அழைப்பினாலே அழைத்திருக்கிறார். சாதாரணமான ஒரு அழைப்பல்ல. அழைப்பை குறித்து 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்லும் பொழுது எந்த விதத்திலே தேவன் அழைத்தார் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான், சகோதரரே நீங்க கொஞ்சம் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள், உங்களுடைய அழைப்பை பாருங்கள் என்று அவன் சொல்வதை பார்க்கிறோம். காரணம், நாம் பலவீனவர்கள், இல்லாதவர்கள், ஞானமற்றவர்கள், அவர்களைத்தான் தேவன் அழைத்திருக்கிறார் என்று எழுதப்படுகிறது. அவை அப்பேற்பட்ட அழைப்பை நாம் பெற்றிருக்கிறோம். இது ஒரு சாதாரணமான ஒரு அழைப்பு அல்ல, ஹெவன்லி காலிங், உன்னதமான அழைப்பு என்று எழுதப்படுகிறது. இந்த உன்னதமான அழைப்பை பெற்ற எனக்கு உங்களுக்கும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற ஒரு காரியம் நான் சொன்னால், கிறிஸ்து இயேசுவை என்ன செய்யணுமா? கவனித்து பாருங்கள். இந்த வசனத்தில் இப்படி இருக்க சகோதரரே என்று எழுதப்படுகிறது. வேதத்தை படிக்கும் பொழுது ஒரு நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். அதில் அந்த அதிகாரங்களின் பிரிவு வசனங்கள்லாம் ஏன் பிரிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் நம்முடைய வசதிக்காக, ஒரிஜினல் அப்படி இல்லை. ஸோ நம்ம அதிகாரத்தை இப்போ நான் சொல்லும் பொழுது 3ஆம் அதிகாரம் முதல் வசனம் அப்போதான் எடுப்பதுக்கு ஈஸி. ஸோ கற்றுக்கொள்வதற்கு வசதியாய் பிரித்திருக்கிறார்கள். தொடர்ந்தேச்சியாக ஒரு காரியம் மேலே ஒரு காரியம் சொல்லிட்டு தான் இப்படி இருக்க சகோதரரே சொல்றாங்க. அதை சொல்லும் பொழுது ஆண்டவருடைய மரணத்தை குறித்தும் ஆண்டவர் நமக்காக அவர் பாடுபட்டதற்காக நமக்காக அவர் சோதிக்கப்பட்டார், பாடுபட்டார், ஆகவே நமக்கு உதவி செய்ய வல்லவர் என்றெல்லாம் இயேசுவை குறித்து எழுதிட்டு அவர் சொல்லாரு, இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, இயேசு அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாய் இருக்கிறார் என்று எழுதிட்டு கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். சொந்த அந்த ஒரு வார்த்தையை தான் இந்த அழைப்பை குறித்தும் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் அதை குறித்து நான் உங்களோடு பேச விரும்பல. பாருங்கள். கடந்த வாரத்தில் நான் பார்க்க வேண்டிய விதம், கொஞ்ச வாரம் பார்க்கக்கூடிய காரியம் என்பதை குறித்து நான் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்ததுனாலே தொடர்ந்து அந்த வார்த்தையை தான் தேவன் உங்களோடு பகிர்ந்து முடியாது வைத்தார். இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று எழுதப்படுகிறது. இயேசுவை கவனித்து பார்க்க வேண்டுமானால் சுவிசேஷங்களிலே நாம் அவரை வாசிக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கை முறை, அவருடைய ஊழியம் செய்த காரியங்கள் எல்லாமே 4 சுவிசேஷங்களிலே நாம் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எந்த சூழ்நிலையிலே எப்படி நடந்து கொண்டார், யாருக்கு எப்படி உத்தரவு கொடுத்தார், என்ன காரியங்களை செய்தார், அவருடைய நடைமுறை வாழ்க்கை, தேவகுமார் இந்த உலகத்திலே 100க்கு 100 மனிதனாய் வந்தார். அந்த பேரில் முதல் வாசிக்கிறோம், பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராயிருக்க அவரும் அவர்களை போல மாறினார், நம்மை போல அவர் மாறினார் என்பதெல்லாம்
சுவிசேஷங்களிலே நான் வாசித்து கொண்டு வருவோம். நான் சுவிசேஷங்களை பார்க்கவில்லை. மத்தேயு சுவிசேஷத்தில் இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட 2 வார்த்தைகளை மையமாய் வைத்து இயேசுவை கவனித்து பார்க்கும் பொழுது, முந்தின பகுதி 30 வயது வரைக்கும் அவர் கீழ்ப்படிந்திருந்த காரியம். 12 வயதில் இயேசு தேவாலயத்தில் காணப்பட்டார். அதற்கு பிறகு அவர் பெற்றோர் கீழ்ப்படிந்திருந்தார் என்பதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அதற்கு பிறகு மறைக்கப்பட்ட காலங்கள், அவரை குறித்த முழு அதிகாரம் முழு காரியம் சொல்லப்படலை. ஆனால் நாட்டில் கேளங்கள் கொடுக்கப்படும் பாட்டு பாடியிருக்காங்க. அந்த பாட்டில் அவங்க என்ன பாடுறாங்க, அவங்க அப்பா மாதிரி தச்சு கலப்பை எல்லாம் செஞ்சு கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒன்று தெரியும், அவர் 12 வயது வரைக்கும் பிதாவுக்கு அங்கே அவங்க அம்மா அப்பா நினைச்சாங்க கீழ்ப்படிந்திருந்தார். அடுத்த ஊழியத்தின் பாதையிலே அவர் ஊழியத்தில் ஊழியம் செய்தார். அந்த நாட்களிலும் அவரை கவனித்து பார்த்தவர்களிலே நான் கண்ட ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அவர் 2 காரியத்திலும் ஒரே காரியம் நான் சொல்லப்படுகிறது. இயேசுவை கவனித்து பார்க்கும் பொழுது வாசியுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16, 17. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் எப்படி இருக்கிறேன், பிரியமாயிருக்கிறேன். 30 வயதில் அவர் ஞானஸ்தானம் பெறும்படி விரும்புகிறார். நான் சொன்னது 30 வயது வரைக்கும் அவருடைய வாழ்க்கை மறைக்கப்பட்ட வாழ்க்கை. என்ன செய்தார் ஏதும் தெரியாது. ஆனா 30வது வயதில் அவர் ஞானஸ்தானம் பெற்று கரையேறுடனே பரலோகத்தில் ஒரு சாட்சியை பார்க்கிறோம். இவரின் நேசகுமாரன், இவரில் எப்படி இருக்கிறேன். அவன் அதை கவனிச்சு பார்க்கும் பொழுது இதை நான் யோசித்த வழியில் ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சேன். 30 ஆண்டு காலங்கள் என்ன செய்தாரோ என்ன செய்யலையோ பிதாவுக்கு பிரியமான காரியத்தை செய்தார். அல்லேலூயா. அப்படி இல்லைன்னா 30 வருஷம் கழிச்சு ஞானஸ்தானம் வரும் பொழுது பரலோகத்தில் சாட்சி வந்திருக்கு. என்ன செய்தார், பிதாவுக்கு பிரியமான காரியத்தை அவர் செய்தார். 30 ஆண்டின் நிறைவிலே அவர் பெற்றுக்கொண்ட சாட்சி, இவர் நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன். அதே மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் இயேசு ஊழியம் செய்த நாட்களிலே பேதுரு, யாக்கோபு, யோவான் இவர்களை அழைத்துக் கொண்டு ஜெபிக்கும்படியாய் மலைக்கு செல்வதை பார்க்கிறோம். ரொம்ப ஆச்சரியம்னா, இதுக்காகவே ஆண்டவர் இயேசு போனாரா? சத்தமா சொல்லுங்க. டூர் போகல. வழங்கச்சா நம்ம டூர் போவோம், போய் மலை போய் பார்த்துட்டு அங்கே கொடைக்கானலுக்கோ ஊட்டிக்கோ. ஆனால் இயேசு ஜெபிக்கும்படியாகவே அவர்கள் அழைத்து போகிறார். போய் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறார், ஜெபித்து கொண்டே இருக்கிறார். அப்படியே அப்படி வஸ்திரங்கள் வெண்மையாகிறது, சூரிய பிரகாசம் போல செல்வது. இந்த பரலோகத்துல இருந்து ஒரு சத்தம், 5ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் எப்படி இருக்கிறேன். அப்ப இயேசுவை நான் கவனித்து பார்த்த வேளையிலே கண்டுகொண்ட மிக முக்கியமான ஒரு காரியத்தை தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள பார்க்கிறேன். ஊழியத்துக்கு முன்பதாக பிதாவுக்கு பிரியமானதை செய்தார். ஊழியத்தை பின்பும் அவர் பிரியமானவரையே செய்தார் என்பதாக எழுதப்படுகிறது. நானும் நீங்களும் இயேசுவை கவனித்து பார்க்க முடியாத சொல்லுடைய காரணம் என்ன என்பதை குறித்து நான் பார்க்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே நான் பார்ப்போமானால் வாசியங்கள் 1 பேதுரு நிருபம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு எதை பின் வைத்து போனாரா? மாதிரியை பின் வைத்து போனார். இன்னொரு சொல்ல யோவான் சுவிசேஷத்தில் ஒரு வார்த்தையை சொல்லி நினைவுபடுத்த விரும்புகிறேன். 1 யோவான் 20 வாசிக்கிறோம், 2ஆம் அதிகாரம்
6ஆம் வசனம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அப்ப என்ன எழுதுகிறாருங்க? இயேசுவை கவனித்து பார்க்கிற நாம் அவருடைய அடிச்சுவடை பின்பற்றும்படியாய்த்தான் அவர் காரியங்களை செய்து போயிருக்கிறார். அப்படியானால் அவர் எப்படி பிதாவுக்கு பிரியமான காரியங்களை செய்தாரோ அதே போல நானும் நீங்களும் தேவனுக்கு பிரியமான காரியங்களை என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். பிரியமானதை செய்ய வேண்டும். இன்னும் இயேசுவை நான் கவனித்து பார்த்த வேளையிலே யோவான் எழுதின சுவிசேஷத்திலே ஒரு வார்த்தை வாசியுங்கள். 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். யோவான் 8:29. பிதாவுக்கு பிரியமானதை எப்பொழுதாவது சொல்றாரா? சத்தமா சொல்லுங்க. எப்பொழுதும். நீங்க நம்ம என்ன செய்வோம்? சில நேரங்கள்ல சரியா, ஆனா இயேசு அப்படி இல்லை. எப்பொழுதும் பாருங்க, திரும்ப திரும்ப இயேசுக்கு சொல்லும்போது பிரியமானது பிரியமானது என்று சொல்லப்படுகிற காரியத்தை வாசிக்கிறோம். அப்ப அவருடைய அடிச்சுவடை பின்பற்றுகிற நானும் நீங்களும் தேவனை பிரியப்படுத்தும்படியான ஒரு வாழ்க்கை செய்யும். உலகத்தில் ஒருவரை ஒருவர் பிரியப்படுத்துகிற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவருடைய அழைப்பை பெற்ற நான் நீங்களும் அவரை நாம் பார்க்கும் பொழுது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இயேசு பிதாவுக்கு பிரியமான காரியத்தை செய்தது போல நானும் அவருடைய அடிச்சுவடை பின்பற்றி அவருக்கு பிரியமானது என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். அதுதான் பவுல் அப்போஸ்தலன் எபேசியர் சபைக்கு எழுதும் பொழுது மிக அழகாக எழுதுகிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை, அவர் சொல்றாரு, இதுவரைக்கும் நீங்க பிள்ளைங்க இருப்பாங்க, நீங்க ஆண்டோடைய பிள்ளைகளா இருந்துட்டீங்க, நல்லது. ஆனா இனி பிள்ளைகள் என்பதல்ல, எப்படி சொல்றார்? பின்பற்றணுமா? பிரியமான பிள்ளைகள். யோசிப்பார், இன்னைக்கு இந்த ஆவிக்குரிய உலகத்தில் ஏராளமான பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனா பிரியமான பிள்ளைகளாய் பின்பற்ற வேண்டும். குடும்பத்தில் சில பிள்ளைங்க இருப்பாங்கன்னா எல்லா பிள்ளைகளும் பெற்றோர் பிரியமான பிள்ளைகள் இல்லை. அதுல ஒரு சில பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஏன்? அவங்க பிரியமா, பெற்றோருக்கு பிரியமா இருக்கிறாங்க. மற்ற பிள்ளைங்களை பார்த்து சொல்லுவாங்க, ஏன் தான் பெற்றனோ அப்படிலாம் சொல்ற காரியம் உண்டு. பெரிய பெற்றோர்கள் அவங்க பிள்ளைங்களா, பெற்ற கடமைக்கு நான் சாப்பாடு போடுறேன், உனக்கு அதை செய்யறேன்னு சொல்லுவாங்க. அதே போல ஆவிக்குரிய உலகத்தில் ஏராளமான பிள்ளைகள் இருக்கிறார்கள். யோவான் 1:12 வாசிக்கப்படி அவருடைய நாமத்தை மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேருடைய பிள்ளைகள் தான். ஆனா பிள்ளைகள் என்ற கூட்டத்தில் அல்ல. எப்படி பின்பற்ற சொன்னாரு? பிரியமான. ஏன்? இயேசு பிதாவுக்கு பிரியமானதை செய்வார் ஐயா. அப்ப நீங்களும் அந்த பிரியமானதை செய்யுங்க. காலையில் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்க்கிற நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், அவர் பிதாவுக்கு பிரியமானதை செய்தார். அப்ப நாமும் அவருக்கு என்ன செய்யணும்? பிரியமானதை என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலும் ஒரு வாஞ்சித்த ஒரு வாஞ்சினை பார்த்தா, இயேசுவை மாதிரியாய் வைத்து பின்பற்றினவன் அப்போஸ்தலன் பவுல் என்பதாக நாம் பார்க்கிறோம். இயேசுக்கு பிறகு ஒரு அடுத்த மாதிரியாய் அப்போஸ்தலனாகிய பவுலை நாம் பார்க்கிறோம். அனைத்து விதத்திலும் மாதிரியாயிருக்கூடியவன் பவுல் என்பதை பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை சொல்லும்போது அவர் இப்படி சொல்லுகிறார், வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 5:9. அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க என்ன சொல்றாரு? நான் உயிரோடு இருந்தாலும் சரி, செத்தாலும் பரவாயில்ல, நான் யாருக்கு பிரியமா நடக்கணும்? தேவனுக்கு. பவுலுடைய வாஞ்சியை பாருங்க, நாட்டத்தை. இயேசுவின் அடிச்சுவடை பின்பற்றினவன் பவுல்
பிதாவுக்கு பிரியமானவர் செய்தது போல தானும் பிரியமானதை செய்ய வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சியினால சொல்லுகிறான். நான் உயிரோடு இருந்தாலும் சரி, செத்தாலும் சரி, அவருக்கு நான் பிரியமானவருக்கு நான். அதனால இன்னொரு சொல்றாரு, நான் மனுஷரை பிரியப்படுத்தினா இருந்தால் தேவனுடைய ஊழியக்காரன் அல்லவே. பிரியப்படுத்த நம்முடைய வாழ்க்கையில தேவனை மாத்திரம் பிரியப்படுத்தினான். அவே இந்த கால்வழியிலே கர்த்தர் என்னிடத்திலும் மூலத்திலும் அவரை நோக்கி பார்க்கும்படியாய் சொல்லுகிற காரியம் என்னன்னா, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அவரை போல மாற வேண்டும் என்கிற நிலைமை உண்டாகிறது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, விக்கிரகத்தை ஆராதிக்கிறவர்கள் அவரும் அவர்களைப் போலவே இருக்கிறார்கள் என்று எழுதப்படுகிறது. அப்ப தேவனை ஆராதிக்கிற நம்ம யார மாதிரி மாற வேண்டும்? தேவனை மாதிரி மாற வேண்டும், அவரை போல மாற வேண்டும். நம்முடைய ஜீவியத்திலே ஒவ்வொரு காரியத்திலும் அவரை போல நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். அதைத்தான் 2 கொரிந்தியர் 3:18 சொல்லுகிறார். வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 3:18. நம்ம எல்லாரும் ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாத்தானே என்ன சொல்றாரு? ஆவியாவுடைய துணையினாலே நாம் இயேசுவை பார்த்து அப்படியே இருக்கிறதல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே கண்ணாடியை காண்கிறது போல இயேசுவை கண்டு அந்த சாயலாக நம்ம என்ன செய்யணுமா? மகிமை மேல் மகிமை, மறுரூபம் அடையும். டிரான்ஸ்பர்மேஷன். நம்ம வாழ்க்கையில மாறுதல் தேவை. ரட்சிக்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் விசுவாசிகளாக இருக்கிறோம் என்பது அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் காணப்பட வேண்டும், மாறுதல் அடைய வேண்டும். நம்முடைய சுபாவத்தில், நம்முடைய தன்மையில மாறுதல் காணப்பட வேண்டும். அதற்காகத்தான் யாரை பார்க்க வேண்டும்? இயேசுவை பார்க்க வேண்டும். இயேசு நான் பார்த்தேனா என் வாழ்க்கையில உண்மையிலே இயேசுவை போல மாறு. என்ன கவனிகள், அந்த காலங்களிலும் கிரிக்கெட் இருந்தது. ஆனால் அந்த கிரிக்கெட் பிரியர்கள் அதனுடைய ரிசல்ட்டை பார்ப்பதற்கு என்ன செய்வாங்க? பாக்கெட் ரேடியோ வாங்கி வச்சிருப்பாங்க, ரேடியோ வச்சிருப்பாங்க. ரேடியோவில் கமெண்ட்ரி வரும், அதை கேட்பார்கள். எப்படி ஜெயிச்சாங்க, என்ன, எத்தனை சோறு எல்லாம். ஆனா டிவி வந்த பிறகு நேரடியாக என்ன செய்யப்படுது? ஒளிபரப்படுது. டிவி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நேரடியாக ஒளிபரப்படுது. அதுக்கு முன்னால கிரிக்கெட் விளையாடுறது எப்படின்னு தெரியாது. ஆனா கிரிக்கெட்ல நேரடியாக ஒளிபரப்பான ஒண்ணு எங்க பார்த்தாலும் எல்லாரும் என்ன விளையாடுகிறார்கள்? அதுவும் பார்த்தீங்கன்னா பிளேயர் பேரை சொல்லியிருக்கான். சின்ன பையன் கூட பிளேயர் பேரை சொல்லி அவனை மாதிரி நான் பந்தறிகிறேன், இவனை மாதிரி பந்தறிகிறேன்னு சொல்லி. ஏன் அப்படின்னா, காண்பது என்பது நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஒன்று. அதுதான் சொல்றாரு, உங்க வாழ்க்கை பாதிக்கப்படணும், நீங்க இயேசுவை போல மாறணும்னா யாரை பாருங்க. இன்னைக்கு நான் டிவியில் நியூஸ் பார்க்கறதில்ல, டிவி பார்க்கறதில்ல. ஆனால் சில இடங்களில் போனால் போட்டு விடுவாங்க நியூஸ். அந்த நியூஸ் கொஞ்ச நேரம் தான் வரும், முக்கால்வாசி என்ன வரும்? அப்போ கேட்பேன், எதுக்கு விளையாட்டு? அதான் காசு அப்படின்வாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல பல காரியத்தை போடுறான். என்ன போடுறான்? இந்த சோப்பை போட்ட உடனே உங்க துணியெல்லாம் என்ன செய்யும்? ஆயிரும். இந்த எண்ணெயை தேய்ச்ச உடனே உங்க கூந்தெல்லாம் என்ன செய்யும்? உடனே நீங்க என்ன செய்றீங்க? வாங்கி தான் ட்ரை பண்ணுவோமே. பார்த்தீங்களா, எது பாதிக்குது? நம்ம சொல்லுங்க. பார்ப்பது. டிவி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேஷனும் அப் டு டேட் ஆகிட்டே இருக்கு. அதனால ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகள் யாரை பார்க்க வேண்டும்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இயேசுவை பார்க்கணும். அவரை பார்த்து அவரை போலமா. அதுல ஒரு பகுதி தான் இந்த காலவெளியில் நான் சொல்றேன். பிரியமான பிள்ளைகளாக நான் நீங்களும் தேவனுக்கு பிரியமான சாட்சி பெற வேண்டும். எனக்கு அண்ணன் ஆச்சரியனா, பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்தவர்கள் ஆண்டவருடைய பிரியமான சாட்சியை பெற்றார்கள். எபிரேயர் 11 அதிகாரம்
5ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 11:5. தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று எப்பயா சாட்சி பெற்றானா? சொல்லுங்க. உயிரோடு இருக்கும் பொழுது என்ன சாட்சி பெற்றான்? தேவனுக்கு பிரியமா. என்ன அருமையான சாட்சி. பைபிள் இருந்துச்சா? இல்ல. பாஸ்டர் இருந்தாரா? இல்ல. சர்ச் இருந்துச்சா? இல்ல. பசுத்தான விஷயம் இருந்துச்சா? இல்ல. ஆனா உயிரோடு இருக்கும் பொழுது தேவனுக்கு பிரியமான சாட்சி பெற்றானா? எப்ப சாட்சி தெரியுமா? மற்றவங்களை பத்தி செத்த வீட்டில் தான். நல்லா இருக்கும்போது அவர்கள் சாட்சி சொல்லமான, செத்த வீட்டில் என்ன செய்வாங்க? ஒரே சாட்சி தான். அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார். அதனால நான்லாம் செத்த வீட்டு போனேன், ஜோம் பண்ணுறது ரொம்ப கவனமாக தான் இருக்கும். எல்லாரும் பரலோகத்தில் இருக்காங்க, சோத்திரம் சொல்ல மாட்டேன். அவர் எப்படி செத்தான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற விதத்தில் ஜபத்தை நடத்துவேன். சோவன் சொன்ன ஒரு கதை எனக்கு ஞாபகம். ஒரு முறை இப்படித்தான் ஒரு பாஸ் அடக்கார அனுப்பி போயிருந்தாரு. அந்த அம்மா உட்காந்தாங்க, புருஷன் மனைவி. உடனே அவர் பேச ஆரம்பித்தார். ஐயா ரொம்ப நல்லவர், ரொம்ப பக்திமானு, அப்படியா எப்படியான்னு சொன்னார். உடனே அந்த அம்மா வந்துருச்சு. பாஸ் ஐயா, நீங்க தவறான மனுஷனை அடக்கம் பண்ண போறீங்க. என் புருஷன் அப்படிப்பட்ட ஆளே இல்லையே, ஆனா நீங்க சொல்ற ஆளு வேற மாதிரில இருக்கு, இப்ப வேற ஆள் அடக்கம் பண்ண போறீங்களான்னு கேட்டுச்சான். பார்த்தீங்களா? ஏனோக்கு அப்படி இல்லை. எப்ப சாட்சி பெற்றான்? உயிரோடு இருக்கும் பொழுதே என்ன செய்தான்? சாட்சி பெற்றான். தானியேலை குறித்து 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நீ மிகவும் பிரியமானவன். பாபிலோன் தேசத்திலே வாழ்ந்தான். இன்னைக்கு இருக்கிற உலகம் போல பாவம் நிறைந்த தேசம். அந்த தேசத்திலே வாழ்ந்தவன் அவன் பெயரை பெற்றான். நீ மிகவும் பிரியமானவன் என்ற சாட்சியை அவன் பெற்றான். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். அப்படியானால் நானும் நீங்களும் தேவனுக்கு பிரியமானது நம்ம செய்யும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் நீங்க பிரியமான பிள்ளைகளை போல பின்பற்றுங்கன்னு சொல்லிட்டு அதற்குரிய வழிமுறையை சொல்லுகிறார். 10ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று. அப்ப என்ன சொல்றாரு? எல்லாத்தையும் என்ன செஞ்சீங்க? என்ன செய்யணுமா? கர்த்தருக்கு பிரியமானது இன்னது என்ன செய்யுங்க? சோதித்து பாருங்கள். ஏன்? நாம் செய்கிற எல்லா காரியமும் தேவனுக்கு என்னவா இருக்காது? பிரியமா இருக்காது. பிரியமா இருக்காது. சோதித்து பார்க்கிறதா என்ன? சரிதானா இருக்கா இல்லையா? நீ உலகத்தில் பல காரியத்தை சோதி பார்க்கிறோம். துணி வாங்கும்போது சோதித்து பார்க்கிறோம். சாதாரண காரணம் மார்க்கெட்ல போய் கத்திரிக்காய் வாங்க போறோம்னு வச்சுக்கொள்ளுங்களேன், ரொம்ப சீப்பா தான் இருக்கு. 1/4 கிலோ 10 ரூபான்னு போடுறேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், 1/4 கிலோ போட்டு வாங்கிட்டு வந்துடுவீங்களா? உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். அவன் அள்ளி போடுறத தூக்கிட்டு வந்துடுவீங்களா? உருட்டி உருட்டி பார்ப்பீங்க. என்ன பார்க்குறீங்க? முத்தலா இருக்கா அப்படின்னு பார்ப்பீங்க. அடுத்து சொத்தையா இருக்கான்னு பார்ப்போம். 10 ரூபா ஐயா, பரவாயில்ல அள்ளி போடு. அதை அழிந்து போகிற பொருட்களையே என்ன பண்றோம்? சோதித்து பார்க்கிறோம். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில வாய்க்கு வந்தபடி பேசுறேன், கண்ணபடி பார்க்கிறேன், கால் போனபடி போக்குறேன், மனம் போனபடி போகிறேன். அல்ல, தேவனை பிரியமா வாழ முடியாது. நீங்க அநேகருக்கு என்ன நம்பிக்கைனா, நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவர் கேட்ட உடனே தருகிறார். என் மேல பிரியம் இல்லாம தர்றாரு. எனக்கு எவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்கிறாரு, எவ்வளவு அதிசயம் பண்றாரு, எவ்வளவு காரணம் தர்றாரு. என் மேல பிரியம் இல்லாமையா தர்றாரு? என் மேல ரொம்ப பிரியமா இருக்குமா தான் தர்றாரு. வஞ்சிக்கப்பட்டு போகாதீர்கள். தேவனுடைய வார்த்தை நல்லா அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரின் ஜெபத்தை கேட்கிறதுனால, நான் செய்கிற ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறதுனால, எனக்கு அற்புதம் நடக்கிறதுனால, எனக்கு பல நன்மைகளை தர்றதுனால தேவன் என் மேல் பிரியமாய் இருக்கிறார் என்பதற்கு எந்த விதமான கேரண்டியும் அல்ல என்று பைபிள் சொல்லுது. ஏன் அப்படின்னா, இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்ட அற்புதத்தை போல நானும் நீங்களும் என்ன செய்யல? வரல. 40 வருஷம் வஸ்திரத்தை பயன்படுத்தினார்கள்.
பழசா போச்சா? சொல்லுங்க. பழசாகல. செருப்பு தேஞ்சு போச்சா? சிலருக்குலாம் வாரத்துக்கு ஒரு செருப்பு மாற்ற வேண்டியிருக்கு. யோசிச்சு பாருங்க. செங்கடல் 2 பழம் நிற்குது, நடுவில் போறாங்க. தண்ணீர் கண்மணிலிருந்து புறப்பட்டு வருது, தாகந்திருக்க குடிக்கிறாங்க. வானத்தின் மன்னா சாப்பிடுறாங்க, காலை பொசிக்கிறாங்க. இவ்வளவு அற்புதம் பெற்றார்கள். ஆனா 1 10 அதிகாரம் 5 வசனம் வாசிங்க. அப்படி இருந்தும், எப்படி இருந்தும், எல்லாம் கொஞ்சம் வாய்தான் சொல்லுங்க. அப்போ அப்படி இருந்தது. எப்படி இருந்தது? அற்புதத்தை பெற்று, ஆசைத்தை பெற்று, பல நன்மைகளை பெற்று எல்லாம் இருந்தாலும் மெஜாரிட்டி, யோசிச்சு பாருங்க, மெஜாரிட்டியான ஆட்கள் மேல தேவன் என்னவா இல்லை? சத்தமா சொல்லுங்க பாப்போம். இது கவனமா இருக்கும். அதனால என் ஜெபத்தை கேட்கிறாரு, எனக்கு அற்புதம் செய்கிறாரு, அதை தர்றாரு, இதை தர்றாரு. அதனால நீங்க நினைக்கூடாது என் மேல ஆண்டவர் பிரியமா இருக்கிறாருன்னு சொல்லி நினைக்கூடாது. மிக கவனம். ஏமாந்து போகக்கூடாது, வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது. ஏன் வாழ்க்கையில நான் கர்த்தருக்கு பிரியமானது இருந்தது என்று நான் சோதித்து பார்க்க வேண்டும். அதை சோதித்து பார்த்து செய்யணும். அதான் தேவனை பிரியப்படுத்தினே தவிர எனக்கு ஆண்டவர் தருவதனால என் மேல் பிரியமாக இருக்கிறார் என்பது அர்த்தம் அல்ல. சொல்லுவாங்க, பெத்துட்டோம், அதனால கடமைக்கு சாப்பாடை போட்டு படிக்க வச்சு என்னத்தையும் செஞ்சு வைக்கிறோம். அதான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளா மாறிட்டோம். என்ன செய்யறது? ஆண்டவர் கொடுக்கிறார். அதனால நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சம் கவனமா இருக்கணும். இயேசுவை கவனித்து பார்க்கணும். நாம என் வாழ்க்கையில பவுலை போல நான் பிரியமா இருக்கிறேன். அப்ப ஒவ்வொரு நாளும் நான் செய்கிற காரியம், நான் பேசுகிற காரியம், நான் போகிற இடம் தேவனுக்கு பிரியம் தானா என்பதை ஒரு செக் வைத்து நான் பார்ப்போமானால், தேவனுக்கு பிரியமற்ற எத்தனையோ காரியங்களை நம்ம ஒதுக்குவோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இயேசுவை போல மாறும்படியாய் அவருக்கு பிரியமானதை செய்து விடுவோம். ஹல்லேலூயா. இந்த கால்வழியில பல காரியம் நெகட்டிவா 3 காரியத்தை சொல்லிட்டு பாசிட்டிவா 1-2 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நெகட்டிவ்ல இருந்து நாம் பாசிட்டிவாய் சில காரியத்தை எடுத்துக்கொள்ள முடியும். ஆண்டவர் பிரியமற்ற காரியங்கள் என்று சொல்ல காரியத்திலிருந்து நம்ம அறிந்து கொள்கிறோம். எது பிரியமான காரியம் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். 1 சாமுவேலின் புத்தகம் 15 அதிகாரம் 22 வசனம். 1 சாமுவேல் 15:22. கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுவதை பார்க்கிலும் சகலமாக தகனங்களும் பலிகளும் பிரியமாக இருக்குமோ? கவனிங்க, சவுலை கர்த்தர் முதலாவது ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார். கழுதையை தேடி போன அவனுக்கு ராஜ பதவி கிடையாது. என்ன ஒரு பாக்கியம்! கழுதையைத்தான் தேடி போனான். ஆனா கர்த்தர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணி ராஜாவாய். ஆனா அவனுக்குள்ள இருந்த பிரச்சனை என்னன்னா கீழ்ப்படிதல். அதான் அவனுக்குள்ள பிரச்சனை. முதல் முறை கீழ்ப்படியாமல் போய்விட்டான். இப்பொழுது ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசிய வாலண்டரியா சவுல் அனுப்புகிறார். நல்லா கவனிங்க, சில நேரங்களில் ஆண்டவர் வாலண்டரியாவே சில காரியம் நமக்கு அனுமதிக்கிறார். எதுக்குன்னா நம்ம கீழ்ப்படுகிறோமா இல்லையான்னு பார்க்கறதுக்கு. சும்மா அந்த சவுல்கிட்ட போய் சாமுவேல் சொல்றாரு, ஐயா இந்த அமலேக்கர் என்னை வழிமறித்து செய்த காரியத்தை அறிஞ்சிருக்கிறேன், அதனால சவுலை புறப்பட்டு போய் இந்த அமலேக்கர் எல்லாரையும் கொல்லணும், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன செய்யணும், அழித்து விட வேண்டும் என்று ஆண்டு சொல்லி அனுப்பினார். நீங்க வாசிக்க வேணா, சொல்லி கொண்டு போகிறேன். சவுல் ஓகே சொன்னபடியே செய்யறேன். ஆனா என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, குட் ஒன்ஸ், ரொம்ப அழகாக பார்க்கும்போது முதல் தரமான பிரிச்சானா, 2ஆம் தரமான ஆடுமான பிரிச்சான். அதுக்கு பிறகு விட மனசு இல்லை, நல்லதெல்லாம் பொறிக்கிறது எடுத்துட்டு மற்றதை அடிச்சான். ஆகாக் ராஜாவை உயிரோட வச்சுட்டான்.
எல்லாம் முடிஞ்சோடனே சாமுவேல் வர்றார். உடனே சவுல் என்ன சொன்னான்? பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், நீங்க சொன்னபடியே செஞ்சிட்டேன். இவனேர் ஊழியர்கிட்டே பொய் சொல்ற ஆட்கள் இருக்காங்க. பொய், துணிகரமாய் பொய் சொல்லுகிறவர்கள். அவன் நினைக்கிறாங்க ஊழியருக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு. ஆனா நீங்க போய் சொன்ன பொய்க்கு பின்னால என்ன இருக்கிறது என்பதை பல நேரத்தில் அறியும். எனக்கு தெரியும். நீங்க நினைக்கலாம் பாஸ் ஒண்ணுமே தெரியாதவர், அதனால என்கிட்ட போய் சொல்லிட்டு போயிடும் நினைக்காதீங்க. கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். எந்த பொய் சொன்னாலும் என்ன பொய் சொன்னாலும் எனக்கு தெரியும். சாமுவேல் சொன்னாரு, அப்படியாப்பா, அப்ப ஆடு சத்தம்லாம் கேட்குதே, ஆடு மாடு சத்தம், அது என்ன? அவன் சொன்ன வார்த்தையை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா வாசிங்க. அப்போ அதற்கு சவுல் இல்ல இல்ல எதுக்காக? அதற்கு சாமுவேல் இல்ல இல்ல ஜனங்கள் எதுக்கு தப்பு வைத்தார்கள் இருக்கு. உம்முடைய தேவனுக்கு இருக்கா? எத்தாவசனம் வாசிங்க. யாரு தேவன்? சவுலுக்கு தேவன் இல்லையா? யோசிச்சு பாருங்களேன். பேசுற மெத்தட பாருங்க. நீ சிலர்லாம் இப்படித்தான் ரொம்ப டெக்டிவா பேசுவார்கள். உங்களுக்காக, உங்க ஊழியத்திற்காக இல்ல, உம்முடைய தேவனுக்காக. யாரு? யார் மேல பழி? இப்ப ஜனங்கள். அங்கேயும் முதல்லையும் ஜனங்கள் தான், தன்னுடைய தப்பை ஒத்துக்கொள்வதற்கு அல்ல. அதனால்தான் அவருடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய ராஜ்யபாரம் போயிடுச்சு. தாவீதுடைய வாழ்க்கையில பாவத்தை சுட்டி காட்டுடைய தன்னுடைய பாவம் என்று ஏற்றுக்கொண்டான். ஏன் குறை? நான் தான் தப்பு செய்கிறேன். ஆடுகள் என்ன செய்தது ஐயா? கதறினான். சவுல் அப்படி அல்ல, ஜனங்கள் தப்பு வைத்தார்கள். ஜனங்கள். அப்பதான் சவுல் தாவீது கேட்டாரு, அப்பா, பலிகளை கீழ்ப்படுதலை பார்க்கும் பலிகள் ஆண்டவருக்கு. அப்ப எதுக்கு தெரியுமா? பெரிய ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல். நான் செய்கிற ஊழியம் அல்ல. ஒருவேளை கடந்த நாட்டில் முழுவதும் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் நின்றுருக்கு. அதன் டிரான்ஸ்லேஷன் சொல்லும் பொழுது ஒரு பிரசங்கம் இல்லை, நான் சொல்லணும், அவர் சொல்லணும். இங்கே 1 மணி நேரம்னா அங்கே 2 மணி நேரம் சாப்பாடு தவிர தவிர முழு நேரம் இருக்கும். என்ன செஞ்சாலும் ஏன் வாழ்க்கையில் கீழ்ப்படியலன்னா இட்ஸ் நோ யூஸ், பயன் இல்லை. தேவன் எதில பிரியமா இருக்கிறார்? அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். 2025ஆம் ஆண்டின் ஜூலை மாதத்தில் வந்திருக்கிறோம். அரை ஆண்டை கடந்துட்டோம். அடுத்த அரை ஆண்டுக்குள்ள வந்துட்டோம். எத்தனை செய்திகளை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், எத்தனை வசனங்களை வாசித்திருக்கிறோம். ஏதோ காரியத்திற்காக கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டிருக்கலாம். எவ்வளவு கீழ்ப்படிந்திருக்கிறோம்? விட வேண்டும் என்று சொன்ன காரியங்களை நாம் விட்டிருக்கிறோமா? இதனை செய்ய ஆண்டவர் சொன்னாரே, அந்த காரியத்தை செய்திருக்கிறோமா? மன்னிக்கும்படியாக ஆண்டவர் பேசினாரே, அந்த காரியங்களை மன்னித்திருக்கிறோமா? கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கலாம். ஒருவேளை நம்ம கொஞ்சம் அப்படியே தேய்ச்சி கொள்ளலாம். இல்ல, தேவனுடைய சன்னிதானத்தில், தேவனுடைய பிரசன்னத்தில், தேவனுடைய வசனத்திற்கு முன்பதாக நின்று கொண்டு உங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஒருவேளை அலுவலகத்தில், மற்ற இடத்துல உங்களுக்கு செய்தது தீமைதான், ஆனால் பழி வாங்கும் இருதயத்தோடு நீங்கள் செயல்பட்டீர்களா? சற்று யோசிச்சு பாருங்க. கசப்பு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? இருக்குமானால் கர்த்தர் மேல பிரியமா இருக்க முடியும். தேவன் பிரியமாகிறார். நாம் தியாகம் செய்யலாம், காணிக்கை கொடுக்கலாம், கர்த்தருடைய ஊழியத்தை செய்யலாம். ஆனால் தேவன் எதிலும் விரும்புவதில்லை. ஆண்டவர் விரும்புகிறது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். கொஞ்சம் கஷ்டம்தான். தேவனுடைய வார்த்தைகள் ஏன் கஷ்டமா இருக்கு? ஆனா பைபிள் வசனம் ஒன்றிய வாசிக்கிறோம், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. ஆனா செய்ய நமக்கு மனசுல கஷ்டம். நாகமான இடத்துல யோர்தான்ல போய் 7 தடவை ஸ்நானம் பண்ணி சொல்வது அவனுக்கு மிக கடினமாய் காணப்பட்டது. யோர்தான்ல முங்கி எழுவது ரொம்ப லேசான காரியம். வேலைக்காரன் சொன்ன, ஐயா பெரிய காரியம் சொன்னா செஞ்சிருப்பீங்களே, சாதாரண காரியம் தானே. ஏன்
அவனுக்கு கொஞ்சம் ரிசர்வேஷன். அப்படியே ஊழியக்காரன் வந்து எலிசா வந்து ஜெபித்து கையை அப்படியே தடவி அப்படி நடக்கல. ஏன் அநேருக்கு உள்ளத்துல சில ரிசர்வேஷன், உள்ளத்துல சில காரியங்களை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். நமக்கு அது ஆசீர்வாதமான காரியம் அல்ல. இந்த காலவெளியிலே ஆண்டவர் இயேசுவை போல மாறும் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்க்கிற நாம் நம்முடைய கசப்போக்கள், வைராக்கியங்கள், கீழ்ப்படியாத தன்மைகள் எல்லாவற்றையும் நம்ம விட்டு அகற்ற வேண்டும். ஆண்டவர் எந்த காரியத்தை உங்களோடு பேசுகிறேன் தெரியாது. நம்ம இருதயத்தை மனசாட்சி அப்படியே மன்னிக்கிறக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிற வேளையில அந்த வார்த்தையை ஒப்புரவாகாவிட்டால் அல்லது வார்த்தை கீழ்ப்படியாவிட்டால், விட்டுவிட வேண்டிய காரியங்களை விடாவிட்டால், செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாவிட்டால் மனச்சாட்சி சூடுண்டாய்விடும், கடினப்பட்டு போய்விடும். பிறகு ஆண்டவர் இயேசுவே வந்து உங்களுக்கு முன்னால சொன்னாலும் you cannot accept, உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்? உள்ள கடினமாகிடுச்சு, பார்டரை தாண்டியாச்சு. அது பிறகு உள்ள விளைவுகள் மிக பரிதாபமா இருக்கும். வேண்டாம், தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியும். அதுதான் விருப்பம். ஆண்டவரே, இந்த காலையில் யோசிச்சு பார்ப்போம். எத்தனை ஆலோசனைகள், எத்தனை கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு சொல்லப்படுகிறது. நம்மை தேற்றிக் கொள்ளக்கூடாது, நமக்கு சாதகமாய் சில வசனங்கள் எடுத்து பேசக்கூடாது. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? ஆண்டவர் எனக்கு என்ன சொல்கிறாரு? என் தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்துல, சபையில, ஊழியத்துல, வேலை ஸ்தலத்துல என்னோடு ஆண்டவர் இடைவெளித்து பேச சொன்ன காரியங்கள் என்ன என்பதை நம்ம அந்த கால்வழியிலே சற்று ஆராய்ந்து கீழ்ப்படிய ஒப்பு கொடுப்போம். அப்போது தேவனுக்கு நாம் கீழ்ப்படிவதாக நாம் ஆர்வம் இயேசுவின் சாயல் விடுவதாய் நாம் மாறிக்கொண்டு போக முடியும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல், அப்ப தேவனை பிரியப்படுத்துகிற காரியம் என்ன? விசுவாசம். என் வாழ்க்கையில தேவனை விசுவாசிக்கும் பொழுது என் மேல ஆண்டவர் சேருங்க பிரியமாக. என்ன ஆண்டவர் வார்த்தை சொன்னார்னா அது அப்படியே செய்வார்னு படம். அவ்வளவுதான். காற்றையும் காண மாட்டேங்க, மழையும் காண மாட்டேங்க, ஆனா பள்ளத்தாக்கு உடனே கேள்வி, அது எப்படி வரும், எப்படி நடக்கும், எங்க இருந்து வரும்? கேள்வி இல்லை. ஆண்டவர் சொன்னா அது அப்படியே என்ன செய்யும்? நடக்கும். அப்படியே 100க்கு 100 விசுவாசிப்பதுதான் விசுவாசம். இப்படிதான் தெரியும். விசுவாசம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வரக்கூடிய மிக பிரதானமான வழி தேவனுடைய வார்த்தை. ரோமர் 10:10 வாசிக்கிறோம். விசுவாசம் கேள்வினால வரும், கேள்வி ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்க வாசிக்க, தேவனுடைய வார்த்தையை கேட்க 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 என்ன உண்டாகும்? விசுவாசம். கேள்வி வராது. ஆண்டவருடைய விசுவாசம் எப்படி நடக்கும்? ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தைகள். இந்த வருஷத்தை பாதி வருஷத்தை முடிச்சோம். பைபிள் பாதி முடிஞ்சிருக்கா, முடிஞ்சிருக்கா? சிலருக்கு ஒரு அதிகாரத்தில் பாதி தான் முடிஞ்சிருக்கு. வருஷம் முடிஞ்சாலும் எப்படி முடிஞ்சிருக்குன்னு உங்களை பாருங்க. விசுவாசியானால் நான் சொல்ல போல வேதத்தை நேசிக்கணும், வாசிக்கணும், அப்பியாசிக்கணும். அப்பதான் என்ன? விசுவாசி. அப்பதான் யாரு? நீ பைபிளை தூக்கணும்னு விசுவாசியா மாறிடுது. பைபிளை தூக்குறதுனால விசுவாசி இல்லை, நேசித்து வாசிக்க வேண்டும், அதை வாழ்க்கையில அப்பியாசப்படுத்த வேண்டும். அப்பதான் விசுவாசி. அந்த வருஷத்தின் அரை ஆண்டுக்குள்ள வந்துட்டோம், முடிச்சிட்டோம். இதையாவது பைபிளை அதிகமா வாசிக்க பாரு. இனி வரப்போகிற காலங்கள் கடினமான காலம் சொல்லிட்டு, வேலை இழப்புகள், வேலையில்லா திண்டாட்டங்கள், இயற்கையின் மாற்றங்கள். வட இந்தியாவில் மழை பெஞ்சிட்டு ஒவ்வொரு இடங்களும். இது வரைக்கும் அமெரிக்காவில் அப்படி மழை பெய்யல. ஏன்? கடைசி காலத்தில் இருக்கிறோம். நீங்க எல்லா காத்து பாருங்க, இதுவரை இல்லாத அளவுக்கு, இதுவரை இல்லாத அளவுக்கு, இதுவரை இல்லாத அளவுக்கு. ஏன்? இதுவரை இல்லாத சம்பவம் நடப்பது எதுக்குன்னா, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அந்த காரியம் நடக்கணும். கண்டுபிடிப்புல ஏராளமா இருக்கு. ஏஐ காலம் நிப்பாட்டி மழைய முடியாது.
கடைசி நாட்கள் ஆண்டோடைய வருகை நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறோம். மனுஷகுமாரன் உலகத்தில் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ? விசுவாசத்தில் அழிப்பவான் இருக்கு. ஆக என்ன வந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, உண்மை நான் நம்புவேன். அதான் விட அப்படியான விசுவாசம். எதிர்க்கோ இல்லையோ நாமே பற்றிக் கொள்வேன். விசுவாசம் கடைசி நாட்களில் தன் விசுவாசத்தினாலே நீதிமான் என்ன செய்வான்? பிழைப்பான். வருமானத்தில் பிழைக்க முடியாது, விசுவாசம் இருந்தா பிழைக்கலாம். ஆகவே அந்த காலவெளியிலே கர்த்தரை விசுவாசிப்போம். அது அவருக்கு பிரியமான காரியம். இஸ்ரவேல் ஜனங்கள் மேல ஏன் ஆண்டவர் பிரியமா இல்லைன்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, ஆண்டவர் என்ன சொன்னாலும் அதை நினைச்சல நம்பல. காலேபும் யோசுவாவும் போய் பார்த்துட்டு வராங்க. அப்பா எளிதான தேசம் சுதந்திரத்துக் கொள்ளலாம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? ஆஹா, ராட்சசர் கண்டோம், ஏனோக்கின் புத்திரரை கண்டோம், அரணிப்பான கட்டளை கண்டோம், அது முடியாது, ஆகாது, நடக்காது. ஆண்டவர் சொன்னாரு முடியாதுன்னு சொல்லல. அப்போ முடியவே முடியாது, போ, நீ வரவே வராது, போ. அதெல்லாம் பிரியமா இல்லை. ஆண்டவர் சொன்ன வார்த்தை விசுவாசிக்கலை. சீக்கிரத்தில் அவருடைய கிரியைகளை மறந்தால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவ்வளோ அற்புதம் பண்ணியும் அவ்வளோ பெரிய ஆச்சரியம் பெற்றும் உடனே கிரியை. தண்ணீரை கண்மணி குடிக்கிறார்கள். கொஞ்ச தூரம் போறாங்க, தண்ணி இல்லை, கசப்பான தண்ணி. என்ன இது? உடனே முறுமுறுப்பு. யோசிப்பாரு. விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்கு தேவனுடைய வார்த்தையை அதிகமாக கற்றுக்கொள்வோம். தேவனுடைய வசனம் ஜீவிப்போம். மூன்றாவதாக எதிர்மறையான ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ரோம நிருபம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்ற கூட்டத்தை ஆண்டவர் 2 பிரிவா பார்க்கிறார். நல்லா கவனிங்க. இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் 2 பிரிவு. ஒன்னு ரட்சிக்கப்படாதவர்கள், இன்னொன்னு எப்படிப்பட்டவங்க? ரட்சிக்கப்பட்டவங்க. ரட்சிக்கப்பட்ட எல்லாரையுமே 2 பிரிவா பார்க்கிறாரு. என்ன பிரிவு? வாசிங்க 1ஆம் வசனம். யாருக்கு உட்பட்டவர்கள்? இயேசுவுக்கு உட்பட்டவர்கள். பிசாசுக்கு அடிமை அல்ல, இயேசுவின் பிள்ளைகள், இயேசுவுக்கு உட்பட்டவர்கள் அவர்கள். அப்ப 2 பேர் 2 நடக்கிற கூட்டம் சொல்றாரு. ஒன்று மாம்சத்தின்படி நடக்கிற கூட்டம், இன்னொரு கூட்டம் என்ன? ஆவியின்படி நடக்கிற கூட்டம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஞானஸ்தானம் பெறுகிறேன், பரிசுத்தால் நிறைகிறேன், அந்நிய பாஷை பேசுகிறேன், எல்லாம் செய்கிறேன், உண்மைதான். ஆனா மாம்சத்தின்படி நடக்க முடியுமா? முடியும். பாசிபிள். கொரிந்து சபையை குறித்து எழுதப்படுகிறது. ரட்சிக்கப்பட்ட சபை, ஞானஸ்தானம் பெற்ற சபை, ஆவிக்குரிய வரங்கள் கிரியை செய்த சபை, இயேசுவின் வருகைக்காய் காத்திருக்கிறோம் என்று சொன்ன சபை. நான் பவுல் எழுதுகிறாரு, எப்பா நீங்க ஆவிக்குரியவர்கள் அல்லையா, நீங்க எப்படிப்பட்டவங்க? மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள். நான் பெரிய, நீ பெரியவன்றீங்க. உங்களுக்கு பிரிவினைகள், பேதகங்கள், பாவங்கள் எல்லாம் காணப்படுது. நீங்க மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள். தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. இந்த காலவெளியிலே நாம எல்லாம் ஆவிக்குரிய அனுபவத்தை பெற்றிருக்கலாம். ஆனா ஆவியின்படி நடக்கலன்னு சொன்னா, ஆவிக்குரிய கனிகள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படவில்லை என்று சொன்னால் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 27 சொல்லப்பட்ட கனிகள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுதான் பாருங்க. ஆவிக்குரியவர்களாயிருப்போமானால் என்ன கனி வெளிப்படும்? ஆவியின் கனி வெளிப்படும். மாம்சத்தில் நடப்போமானா என்ன கனி வெளியே வரும்? ஆனால் ஆண்டவர் சொன்னாரு, அவங்க பாடுறத வச்சு அல்லையா, அவங்க பிரசங்கம் பண்றதை வச்சு அல்ல, அவங்க ஜெபிக்கிறத வச்சு அல்ல, அவர்கள் கனிகளினாலே அவர்கள் என்ன செய்வீர்கள்? அறிவீர்கள். கனிகளினாலே அறிவீர்கள். கொஞ்சம் வீட்டில் சோதிச்சு பாருங்க. கலாத்தியத்தில் சொல்லப்பட்ட ஆவியின் கனியையும் மாம்சத்து கனியையும் பாருங்க. எது உங்க வாழ்க்கையில் வெளிவருதுன்னு பாருங்க. ஆவிக்குரியவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே என்ன செய்கிறார்கள்? மரித்திருக்கிறார்கள்.
அல்லேலூயா. தமிழ் பைபிளில் சில மொழியாக்கள் ரொம்ப அழகா இருக்கு. நான் டிரான்ஸ்லேஷனுக்காக ஹிந்தி, சிங்களம், தெலுங்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மாம்சம்ன்றது செப்பரேட்டாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அவங்களுக்கு எல்லாமே ஒரே சரீரம் தான் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க. மாம்சத்தை வேறுபடுத்தி காட்டுவது ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு. சில உதாரணங்கள் சொல்லி விளங்கப்படும். ஆனால் நமக்கு பைபிளில் சில பதங்கள்லாம் ரொம்ப அழகா ஆண்டவர் முடிவு கொடுத்துக்கிறார். மாம்சத்துப்படி நடக்க வாய்ப்புண்டா? உண்டு. பவுல் சொல்லுகிறாரு, நான் ஆகாதவனாய் போய்விடாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்க செய்கிறேன், கீழ்படுத்துகிறேன். ஏன்? இந்த சரீரம் சொல்றதுக்கெல்லாம் கீழ்படுங்கன்னா நான் மாம்சத்துக்கு வாழ்ந்துருவேன், மாம்சத்துக்கு வாழ்ந்துருவேன். உன்னை ஒரு வார்த்தை கேட்டானே, 4 வார்த்தை கேளு. சரீரம் சொல்றதை கேட்டேன்னா மாம்சம்தான். அதுதான் சொல்லாரு, என்ன வந்தாலும் மாதிரி ஐயா துடைத்து போடுகிற கந்தையை போல நாங்கள் எத்தனை பேர் எங்களை டோர்மேட் மாதிரி மிதிச்சாலும் சரி நான் ஒன்றும் சொல்ல போறதில்லை. காரணம், நான் ஆவிக்குரியனாய் வாழ விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இங்க ஒரு பாத்திரம் அப்படிதான் சொல்லப்படுகிறது. துடைப்படுகிற சொல்லும்போது டோர்மேட் எல்லாம் வாசல்ல எந்த செருப்பு எந்த குப்பை தள்ளினாலும் அது மாதிரி என்னை எத்தனை பேர் ஒராசினாலும் சரி என்ன சொன்னாலும் சரி நான் அப்படி இருக்கிறேன். அதான் சொன்னாரு, கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்ன செய்யுங்க. இயேசுவின் சாயலோட காணப்பட்டார். நீ ஆண்டவரை பின்பற்ற நானும் எப்படி இருக்கணும் யோசிச்சு பாரு. இந்த கால தேவனுடைய வழியில் நடக்கிற நானும் நீங்களும் தேவனுடைய எதிர்பார்ப்பு நம்ம ஒரு பிரியமானதை செய்யணும் சொல்லி மாம்சத்தில் முடிவெடுக்க வேண்டாம். நீங்களே ஆவில ஆண்டவத்தை அநேகர் நான் பல இடங்களில் போற ஊழியர்களை பார்க்கிறேன். ஆரம்பித்த ஊழியங்கள், ஆரம்பத்தில் ஆவில ஆரம்பித்த ஊழியர்கள், சபைகள் நீங்க மாம்சத்துக்குள்ள போய்கிட்டு இருக்கு. ரொம்ப பயமான ஒரு சூழ்நிலை. காரணம், கடைசி காலங்கள். கலாத்திய சபைக்கு தான் சொல்றார் பவுல், ஆவிலே ஆரம்பம், நீங்கள் மாம்சத்திலா முடிவர போகிறீர்கள், இத்தனை புத்திகளா? ஆமா, கடைசி காலம். ஆவியின் வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய கனிகள் வெளிப்படும்படியான ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது சபைக்குள்ளே அல்ல, நீங்க இருக்கிற இடத்துல, வெளியில, உங்க தெருவில், உங்க வீட்டுல, நீங்க வேலை பார்க்கிற ஸ்தலத்துல நீங்க எப்படி இருக்கிறீங்க தான் முக்கியம். அங்க உங்களுடைய வாழ்க்கை குறித்து சாட்சி என்ன, மற்றவர்களை குறித்து என்ன சாட்சி சொல்கிறார்கள், அது மிக முக்கியமான காரியம். ஆகவே இந்த காலம் உள்ளத்தில் உண்டாகட்டும். பவுல அப்போஸ்தலனை போல நான் உயிரோடுனாலும் சரி செத்தாலும் சரி நான் ஆண்டவருக்கே பிரியமா இருக்கிறேன் என்ற வார்த்தை சுருக்க விரும்புகிறேன். இந்த 3 எதிர்மறையான காரியத்தோடு தகன பலிகள் பிரியமாக இருக்குமோ? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் பிரியமா இருக்க மாட்டார்கள். நான் தேவனுக்கு பிரியமா இருக்கணும்னா தேவனுக்கு இப்படி, ஆண்டவரே என்ன சொல்லுகிறேன், ஆண்டவரே நீ சாமுவேலை போல சொல்லும் அடியேன் என்ன செய்கிறேன், கேட்கிறேன். விட சொல்றீங்களா, நான் விட்டுறேன். செய்ய சொல்றீங்களா, நான் செய்கிறேன். கசப்பு எடுக்கணுமா, எடுத்துடுறேன். தீமை செஞ்சவங்களா நன்மை செய்யணுமா, நான் செய்கிறேன் ஆண்டவரே. அப்படிதான் நான் சொன்னாரு, பழிவாங்குதல் எனக்குரியதப்பா, ஆனா தீமைய எதனால செய்ய, நன்மை நாள் வெல்ல. இட்ஸ் நாட் ஈஸி. கிறிஸ்துவின் உபதேசத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் கீழ்ப்படிந்து ஆகணும். நம்ம தான் செய்யணும். பழிக்கு பழி வாங்குறது, நேரம் பார்த்து சமயம் பார்த்து பழி வாங்குறது அல்ல. சமயம் பார்த்து எப்ப நன்மை செய்யணுமோ நன்மை செய்ய காத்திருக்கணும். ஹல்லேலூயா. எனக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கை ரொம்ப ஆழமா அவருடைய சுபாவங்கள் என் வாழ்க்கை வந்தது. கிறிஸ்துவின் உபதேசத்தை பின்பற்றவன் யோசுவான் எங்கிருந்து வந்தவன்? விக்கிரக ஆராதனைக்காரன். மகிமையின் தேவன் தரிசனமாய் வந்தார். தன்னோடு லோத் இருக்கிறான். வாக்குவாதம் உண்டாகிறது. மந்தை மேய்ப்பருக்கு பிரித்து அனுப்பி விடுகிறான். நீ போ, சரி, எங்க போறியா போப்பா. அடுத்த அதிகாரத்தில் லோத்து குடியிருந்த பட்டணத்தில்
சத்துருக்கள் வந்து, ராஜாக்கள் வந்து சோதோமையும் அவனுக்கு குடியிருக்கிற மக்கள் எல்லாரையும் கொண்டு போயிட்டாங்க. லோத்து குடிதான், லோத்தையும் கொண்டு கொண்டுட்டான். ஒருத்தன் ஓடி வந்து சொல்றான் ஆபிரகாமிடத்துல, ஐயா உடைய சகோதரன் குமாரன் லோத்தும் அவருடைய பட்டம் அவருடைய எல்லாத்தையும் நினைச்சிட்டாங்க கொண்டு. இவன் நம்ம இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? யோசிப்போம், அடுத்த வாரம் சாட்சி சொல்லியிருப்போம். அப்படிதானா? அல்லேலூயா சோத்திரம், கர்த்தரே பழி தீர்த்தார். அப்படிதானா? நான் என்னை விட்டு பிரிஞ்சு போனா இவனுக்கு இப்படித்தான் நடக்கணும். வாயில சொல்லாட்ட கூட உள்ளத்துல நினைச்சிருப்போம். ஆனா என்ன பண்ண தெரியுமா? கேள்விப்பட்ட உடனே நன்மை செய்தான். புறப்பட்டு போய் எல்லாவற்றையும் மீட்டுக் கொண்டு வருகிறான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உங்களுக்கு எதிர்த்தவர்கள், உங்களோடு சண்டை போட்டவர்கள், உங்களுக்கு தீமை செய்தவர்கள், உங்களுக்கு வேண்டுமென்றே சில காரியங்களை செய்தவர்களுக்கு சில நேரங்களில் ஏதாவது தீமை ஏற்படலாம். எதற்காக தெரியுமா? உங்களுக்கு செஞ்சதுனால அவங்களுக்கு பழி வாங்குறதுக்காக அல்ல, அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற நேரத்தில் நீங்க என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியாய்த்தான் ஏற்படுகிறது. என்ன செய்யறோம்? ஆண்டவர் சொன்னாரு, தீமைக்கு என்ன செய்ய? அவன் செய்த பிரகாரம் நான் உனக்கு என்ன செய்வேன்? சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு என்ன கொடு? ஆகாரம் கொடு. கிறிஸ்துவ வேஷம் எப்ப முடியணும்? ஆவிக்குரியவர்கள், மாம்சத்துக்குரியவர்களாக இருந்தால் செய்ய மாட்டோம். ஆவிக்குரியவர்கள் என்ற இடத்துல வர விரும்பினால், ஆவிக்குள்ளாய் நடக்க விரும்புவோமானால், நடப்போமானால் நம்ம அப்படி செய்வோம். அப்பதான் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியும். இந்த காலவெளியிலே கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்க்கிற நாம், விலையேற பெற்ற உன்னதமான அழைப்பை பெற்றிருக்கிற நம்ம, இயேசு பிதாவுக்கு பிரியமானதை எப்பொழுதும் செய்தவர் நாமும் செய்வோம். இயேசுவை கவனிங்க. பிசாசு பிடித்தவனேன்னு சொன்னாங்க, மென்டல் நாங்க. இயேசு ஏதாவது செஞ்சாரா? யோசிச்சு பாருங்களேன். ஒரு நிமிஷம் போதும் அவருக்கு. பூன் ஊதன ஆகும். யாரை தேடினாரு? அவ்வளவு பேரும் கிருபை விடுறான். வல்லமை இல்லாம இல்லையா? பலன் இல்லாம இல்லையா? சொன்னாரு, கட்டளை இருந்தா எத்தனையோ லோகிகள் அனுப்பியிருப்பாரப்பா. இல்ல, எனக்கு உங்களுக்கு மாதிரியாய் பின் வைத்து போன ஆண்டவர். காட்டி கொடுக்கப்பட்ட யூதாசையும் துரோகின்னு சொல்லல. என்ன சொன்னாரு? சிநேகிதனே, சிநேகிதனே. இயேசுவின் தன்மை நம்முடைய தன்மையாய் மாறட்டும். ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்ல காரணம் என்னன்னா, இந்த கடைசி நாட்களிலே நானும் நீங்களும் கிறிஸ்து இயேசுவை போல மாற வேண்டும். அந்த கிரேக்கர்கள் உலகத்து வந்து கேட்டார்கள், ஐயா நாங்கள் இயேசுவை பார்க்க வேண்டும். இன்னைக்கு உலகம் ஒரு பெரிய கன்வென்ஷனே அல்ல, மாநாட்டே அல்ல, பெரிய கூட்டத்தை அல்ல, இயேசுவை பார்க்க விரும்புது. உங்க வேலை பார்க்கிற இடத்துல, உங்க குடும்பத்தில், உங்க தெருவில் ஜனங்கள் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? இயேசுவை பார்க்க விரும்புகிறார்கள். இயேசுவை காட்டணும்னா அவரை கவனிச்சு பார்ப்போம். அவர் பிதாவுக்கு பிரியமானதை செய்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் பிரியமானதை செய்வோம். நல்ல ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. எல்லா தேவசனத்தை இருப்போம். கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இப்படி இருக்க பரமழைப்புக்கு பங்குள்ளவனாகிய பரிசுத்த சகோதரரே, எப்படி இருக்க இயேசு பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராயிருக்க அவர்களும் அவர்களை போல வந்தார். நாம் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாடுபடும். அவர் எல்லாவற்றையும் சோதிக்கப்பட்டு பாடுபட்டார். இதற்காக பாடுவதற்கு உதவி செய்யும்படியாக நல்ல பிரதான ஆசாரியர் எனக்காய் உங்களுக்காய் பிரவேசிக்கிறார். இப்படி இருக்க பரம அழைப்பு நான் நீங்களும் பெற்றுக்கொண்ட அழைப்பு இட்ஸ் நாட் an ordinary calling. சாதாரண அழைப்பு அல்ல, ஒரு மேன்மையான அழைப்பு. ஒரு மேன்மையான அழைப்பை பெற்றிருக்கிறோம். நம்மளை நல்லவன் சொல்லி அழைக்கல, நம்மள பக்தியை பார்த்து ஆண்டவர் அழைக்கல. நம்ம குறைகள், நம்முடைய பலவீனங்கள், விழுந்து போகிற நிலைமைகள் எல்லாம் தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சு அழைத்தாரு இந்த உன்னத அழைப்புக்கு. இப்ப நம்ம இயேசுவை கவனிச்சு பார்ப்போம்.
பிரியமானவன் பிரியமானவன் பிரியமான சாட்சியை பெற்றார். எப்பொழுது பிரியமான செய்யறேன்னு சொன்னார். பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்கள் பிரியமான சாட்சி பெற்றார்கள். அவளும் நான் உயிரோடு தான் பரவாயில்லப்பா, செத்தாலும் பரவாயில்ல, நான் பிரியமானதே இருக்க நாடுகிறேன்னு சொன்னார். கர்த்தருக்கு என்னதென்று பிரியமானது என்று சோதிச்சு பாருங்க. ஆண்டவனுக்கு அற்புதம் செய்வதனால, நமக்கு நன்மை செய்வதனால, நம்ம தேவையெல்லாம் செஞ்சதுனால என் மேல பிரியமா இருக்குன்னு அர்த்தம் இல்லை. ஏமாந்து போக வேண்டாம், வஞ்சிக்கப்பட்டு போக வேண்டாம். நான் ஆண்டவர் பிரியமா இருக்கணும், பிரியமானதை செய்யணும். என்ன கீழ்ப்படிகிறோன்னு யோசிப்பார். கீழ்ப்படியாத காரியங்கள் இருக்குமானால் இந்த காலங்களிலே அர்ப்பணிப்பு விட வேண்டிய காரியங்களை விடுவோம், செய்ய வேண்டிய காரியங்களை செய்வோம், செட்டை பண்ண வேண்டிய காரியங்களை செட்டை பண்ணுவோம், கசப்பையும் வைராக்கியத்தையும் உள்ளத்தை விட்டு எழுப்போம். மற்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு தெரியும், எந்த காரியத்தில் கீழ்ப்படியாத இருக்குன்னு தெரியும். கடினமா தான் இருக்கிறது போல இருக்கலாம், கிருபையை கேட்டு ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியமா இருப்பது கூடாத காரியம். கர்த்தர் சொன்ன வார்த்தை விசுவாசிக்கணும், விசுவாசம் வேணும். விசுவாசம் நமக்குள்ள வரணும்னா கர்த்தருடைய வார்த்தை மூலமாய்த்தான். தேவன் வார்த்தை வாசிங்க, கேள்வி கேட்க இப்படி நடக்கும் அப்படி நடக்கும், இப்படி இல்லை, தேவன் சொன்னாரு அதனால அப்படியே நடக்கும், அவ்வளவுதான். அப்படி விசுவாசின்னு சொன்னா தேவனுடைய வசனங்களுக்கு நமக்குள்ள வரணும். மீதி 6 ஆண்டு காலங்களில் வந்துட்டோம், 14 போயிடுச்சு, இனியாவது 20 நாட்கள் முடிக்க போறோம். மீதியான காலங்களில் வசனங்கள் அதிகமாக வாசிங்க, நேரம் எடுத்து வாசிங்க. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனை பிரியமா இருக்க முடியாது. நீங்க பசுத்தாய் பெற்றிருக்கலாம், ஆவில நிறையலாம், அந்நிய பாஷை பேசலாம், நான் நல்ல பிரசவம் பண்ணலாம், ஊழியம் செய்யலாம், ஆனா மாம்சத்துக்குள்ள இருக்கலாம். ஆவியின் கனி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா இல்ல மாம்சத்தின் கனி இருக்கிறதா? கொஞ்சம் சோதிச்சு பாருங்க. உங்களை ஆவிக்கு ஏற்றபடி நடக்க வேண்டும். மாம்சத்துபடி நடந்தால் அழிவை அழிப்பீர் என்று எழுதப்படுகிறது. மாம்ச சிந்தை மரணம் என்று எழுதப்படுகிறது. வேண்டாம், இந்த கடைசி நாட்டில் வந்திருக்கிறோம், கொஞ்சம் சுயத்துக்கு சாபம், சொந்த மதிப்பு, சொந்த காரியம், கொஞ்சம் சாபம், நன்மை தீமையினால் வெல்லுவோம். ஆவியானவர் சொல்லுவதை நடப்போம். நம்ம இஷ்டம் இல்லை, எனக்கு நல்லா தோணுது அதனாலதான் நான் இப்படி செய்கிறேன், இல்ல, வசனம் என்ன சொல்லுது, ஆவியானவர் சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது. ஆவியினாலே சரீரத்தின் செயலை அழித்தால் பிடிப்பிடுகிறது. குடும்ப சபையை போல மாம்சத்துக்குரிய சபையாய் அல்ல, ஆவிக்குரிய இடத்துல வருவோம். ஆண்டவரே, ஆவிக்குரிய கனிகளை வெளிப்படுமானால் நான் ஆவிக்குரியவன், அந்த இடத்துல நான் வரணும் ஆண்டவரே, அப்பதான் உண்மை பிரியப்படுத்த முடியும். இந்த காரணம் ஆராய்ந்து பார்ப்போம். கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம், இனி காலம் செல்லாது. உலகில் பல காரியங்கள் வருகைக்கு காண காரியங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே, இனி வர நாட்கள் நமக்கு பிரியமானது என்னதென்று சோதிச்சு பார்ப்போம். நீர் பிதாவுக்கு பிரியமான செய்தது போல நாங்கள் பிரியமான செய்கிறோம். கீழ்ப்படியும் ஆண்டவரே, விசுவாசிக்கும் ஆண்டவரே, இது மாம்சத்துக்குட்பொள்ளாயிரல ஆண்டவரே, ஆயின் விளக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோமா பாட்டு சொல்லி ஆண்டு எல்லாருமே ஜோமனுவாமா ஜோமன் ஆண்டவரே, மனால கீழ்ப்படியாம போன தன்மையிலான் மன்னிங்க. நாங்கள் உங்களால் கீழ்ப்படியும் விசுவாசிக்காத நிலைமையை மன்னிங்க. மாம்சத்துப்படி நடந்த காலத்தில் மன்னிங்க ஆண்டவரே. இனி நாங்கள் ஆவிக்குள்ளாய் நடக்க விரும்புகிறோம். உங்களுக்கு பிரியமில்லாத காரியம் எத்தனையோ காரியம் செய்ய எல்லா வாய்ப்பும் ஜெபம் பண்ணுவோம், எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, பிரியமில்லாத செஞ்சுட்டோம், இனி உங்களுக்கு பிரியமானதே செய்வோம், சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபலா கதராமா ஷபரபலா கதராமா ரே கதராமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ பலிபீடத்தில் என்னை பரமே படைத்தீரேனே அடியேனை திருச்சித்தம் போலே ஆண்டு நடத்திடுமே. அடியேனை திருச்சித்தம் போலே
ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருரத்தாலே இருதயத்தை கழுவும் திருரத்தாலே கரை நீங்க எல்லாம் சொல்லுவாங்க. ஆவியோட அன்பரே உமக்கென்றும் தந்தே ஆலயமாக்கி போ ஆசீர்வதித்தருளோ. ஆலயமாக்கி போ ஆசீர்வதித்தருளோ. கல்வாரே ஏசப்பா ஏன் கல்வாரே அன்பினையே கண்டு ஓடி வந்தேன். கழுவும் திருரத்தாலே கரை இருதயத்தை கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. உன்னதமான பொருள்களை பெற்ற நாங்கள் எங்கள் அழைப்பை நாங்கள் நஷ்டப்படுத்திக் கூடாது என்று உண்மை நாங்கள் நாளை கவனித்து பார்த்தபடி பிதாவுக்கு பிரியமானது எப்பொழுதும் செய்தவர் அப்படிப்பட்ட சாட்சியை பெற்றுள்ளதை நாங்கள் பார்த்தோம். ஏனோக்கு, தானியேல், பவுல் வெல்லாதற்காக முயற்சி பெற்ற சாட்சியை பார்க்கிறான். உண்மை அழைப்பை பெற்ற நாங்களும் பல நேரங்களில் பல சூழ்நிலைகளே நமக்கு பிரியமில்லாத காரணை செய்தது உண்டு என்பதை ஒத்துக்கொள்ளுகிறோம். இந்த காலையில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஆவி ஆத்மா சரீரம் எல்லாச்சும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒரு முறை கூட எங்களை ரத்தத்தினால் சுத்திகரியும். இவருடைய நாட்கள் வார்த்தை கீழ்ப்படிந்து விசுவாசித்து வசனங்களை வாசித்து விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொண்டு ஆவியின் கனிகள் வெளிப்பட ஆவிக்குள்ளாய் ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருக்கும் உதவி செய்ய ஆண்டவரே. பிரியமானவர்களுக்கு செய்ய எனக்கு போதித்தள்ளும் என்று தாவீது ஜெபித்தது போல ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் பிரியமானதை செய்ய போதித்தள்ளும் ஆண்டவரே. உனக்கு சுத்தமானது இன்னதென்று ஆராய்ந்து பார்த்து பிரியமானதை செய்ய உதவி செய்யுங்க. வருகிற காலங்கள் உண்மை நாங்கள் பிரியமான பிள்ளைகளாய் பின்பற்றுகிற பிள்ளைகளாக காணப்பட எங்களுக்கு அனுகிரகம் செய்யும். செய்த வேலையில் பிரயாணங்கள், படிப்புகள், தொழில் எல்லாவற்றை கூட சபையை சார்ந்த எடுத்து வெளியே சில பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்களுக்குறவாய் சபைக்குறவாய் போராடுகிற எல்லா சத்துடைய வல்லமைகள், அந்தகாரத்தின் கிரிகள், அசுத்தாவின் வல்லம் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தால் சிறைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வாதத்துடன் கேட்ட வார்த்தைகள் 100% பலம் கொடுப்பதாக. ஆஸ்வதியும் உனக்கே நாங்கள் சகல கனத்தையும் துதியையும் இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. நான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன், ரத்தத்தில் மறைந்துள்ளேன், ரத்தத்தில் மறைந்துள்ளேன். தீங்கும் என்னை அணுகாதே, தீங்கும் என்னை அணுகாதே. தீங்கில்லை, 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 தீங்கில்லை. சாத்தான் தீமை செய்ய முடியாது.
தீங்கும் என்னை அணுகாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய பாவலும் பராமரிப்பும் நம் யாவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.